அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முழங்கால் மூட்டு தேய்மானத்துக்கு இன்னைக்கு பல பேர் நிறைய வகையான நடை உபகரணங்கள் பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக நம்ம வயது முதிர்ந்தவர்கள் பல பேர் வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடக்கிறத நம்ம கவனிச்சிருப்போம். சமீப காலங்களாக சிலருக்கு வாக்கிங் ஸ்டிக் பயன்படுத்துறதில்ல கொஞ்சம் கூச்சமும் கூட. இந்த வாக்கிங் ஸ்டிக் பயன்படுத்துறதுல நம்மளுக்கு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா வலி எந்த நிலையில இருக்கும் பொழுது நம்ம வாக்கிங் ஸ்டிக் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் எல்லா நேரமும் நம்மளுக்கு இந்த நடை உபகரணங்கள் தேவைப்படுமா? பர்டிகுலரா இந்த நேரத்தில் பயன்படுத்தலாம், இல்லாட்டி எப்பயாவது தேவைப்படும் பொழுது பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கிறணும். பொதுவாக இன்னைக்கு முழங்கால் மூட்டு தேய்மானம் ஒரு பெயின் சிவியர் கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளால நடக்க முடியாது. ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறுறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். காலில் கடக்குன்னு சத்தம் கேட்கக்கூடிய அறிகுறியும் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் இவர்களுக்கு இந்த மூட்டு பகுதி ரொம்ப சிவியராக தேஞ்சு போயிருந்தாலும் இவர்களுக்கு கால் வளைந்து போகக்கூடிய டிஃபார்மிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையும் எதுவும் இருந்திருக்காது. அதே நேரத்தில் இவர்களுக்கு உடல் ஓரளவுக்கு பலமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிலையில் இருக்கிற ஒருத்தருக்கு கால்வலி மட்டும் சிவியரா இருக்கு, நடக்க முடியுது. ஆனால் வித் சப்போர்ட்ல நடக்கும் பொழுது இவர்களுக்கு வலி கம்மியாக இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான மூட்டு தேய்மானம் உள்ளவர்களுக்கு இந்த நடை உபகரணங்கள் கொடுக்கலாம். நடை உபகரணங்கள் கொடுப்பதற்கு முன்னாடி இவங்களுக்கு நம்ம ஒரு பேசிக்கா ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அதாவது வலி எந்த நிலையில இருக்கு, அதோட இந்த வலி வரும் பொழுது இவர்களால் நடப்பதற்கு என்னென்ன மாதிரியான சிரமங்களை இவங்க சந்திக்கிறாங்க. இப்போ இதில் அசஸ் பண்ணும் பொழுது தரையில இருந்து எந்திரிக்கிறாங்க அல்லது சேர்ல இருந்து உட்காந்து எந்திரிக்கும் பொழுது வலி இருக்கு, பெட்ல இருந்து உட்காந்து எந்திரிக்கும் பொழுது வலி இருக்கு, அல்லது ரொம்ப நேரம் நின்றுட்டு உட்காரும்போது வலி இருக்கு, வெளியில எங்கேயாவது போகும் பொழுது படி ஏறும் பொழுது இவர்களுக்கு வலி இருக்கு. இந்த மாதிரியான சில அறிகுறிகளை அவங்க சொல்லுவாங்க. இவங்களுக்கு பெயின் தொடர்ச்சியா இருக்காது. மூட்டு பகுதிக்கு கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக கொடுக்கும்போது மட்டுமே இந்த வலி அதிகமாக தெரியும். அந்த வலி ரொம்ப சிவியர் பெயினாக இருக்கும், தாங்க முடியாத அளவுக்குலாம் இருக்கும். அப்போ இவங்களுக்கு இந்த மூட்டு பகுதியில் உழுகக்கூடிய அந்த பாடி வெயிட் சரியான அளவில் உழுகணும். பாடி அலைன்மெண்ட்ல அந்த வெயிட் பியரிங் நேராக இருக்கணும். அதோட இந்த பாடி வெயிட்டை தாங்குற அளவுக்கு கால்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸோ இப்போ இவங்களுக்கு நம்மளுக்கு இவ்வளோ விஷயமும் கரெக்டாக அசஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு 3 விஷயம் நம்ம செய்யணும். ஒன்று மூட்டில் இருக்கக்கூடிய வலியை குறைக்கணும். நான் இதற்கு முந்தைய வீடியோக்குள்ள வலியை குறைப்பதற்கான சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அது எந்த ஒரு மருத்துவமாகவும் இருக்கலாம். வலியை குறைச்சாச்சு. அதற்கப்புறம் இந்த மூட்டு தேய்மானம் மறுபடியும் அதிகமாக இருப்பதற்கான என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த மூட்டு பகுதி அந்த இதில்
கிராக்கிங் சவுண்டு இல்லாட்டி வேற ஏதாவது கிரப்பிட்டஸ் சவுண்டு கேட்க ஆரம்பித்த நிலைமையில வந்து இருக்கும். அதற்காக நம்ம இந்த மூட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஏதாவது அந்த உபகரணங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு பல வகையில் வந்து இருக்குது, ஸ்க்ரப் பேண்டேஜ் இருக்குது, நம்ம ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கலாம். ரைட். அதற்கு அடுத்தபடியாக இவர்களுக்கு கால்களுக்கும் கைகளுக்கும் முதல்ல பயிற்சி தேவை. ஏன்னா கை மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கணும், அதே நேரத்தில் கையையும் நல்லா ஸ்ட்ரென்த் வந்து பண்ணணும். ஏன்னா இவர்களுக்கு கையில் வாக்கிங் எய்ட்ஸ் ஏதாவது கொடுக்கும் பொழுது இந்த கையில் அதை இறுக்கமாக பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வலிமை இருக்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த தசை பயிற்சி மிக மிக முக்கியம். இதையெல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு செஞ்சுட்டு வாக்கிங் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோமா, கட்சி யூஸ் பண்ண போகிறோமா, அல்லது வாக்கிங் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நடை உபகரணங்களை நம்ம வந்து பயன்படுத்துவது கிடையாது. இன்னும் இதில் நம்ம ரொம்ப டெப்த்தாக வந்து சொல்ல போனோம் அப்படின்னீங்கன்னா வாக்கிங் ஃப்ரேம்லேயே பல விதங்கள் வந்து இருக்கு. ரோலர் வச்ச மாதிரி வந்து இருக்கு, வெறும் புஷ் வச்ச மாதிரி இருக்கு, 4 வீலுக்குமே ரோலர் இருக்கிற மாதிரி வந்து இருக்கு. இந்த வாக்கிங் ஸ்டிக்லேயும் பல விதங்கள் வந்து இருக்கு. 3 கால் உள்ளது இருக்கு, 4 கால்கள் உள்ளது வந்து இருக்கு. இன்னைக்கு கைப்பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டார்செட் வச்ச மாதிரி இருக்கு. அதுலேயே ஃபோல்டபுள் டைப் வந்து வருது, நம்ம சேர் போட்டு உட்காந்துக்கிற மாதிரியான ஒரு வகை வாக்கிங் ஸ்டிக்கும் இன்னைக்கு நிறைய இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து நமக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு பேசிக்கா வாக்கிங் ஸ்டிக்கா கரெக்டா வாக்கிங் ஃப்ரேமா இது மட்டும் டிசைட் பண்ணிட்டு அவங்களுக்கு அது ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா இவர்களுடைய உடல் வலிமை, இந்த லெவல் ஆஃப் பெயின், அந்த நீ ஜாயிண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு, இதெல்லாம் பொறுத்து தான் இந்த கையில் கொடுக்கக்கூடிய வாக்கிங் எய்ட்ஸ் செலக்ஷன் வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் இவர்களுக்கு இந்த வாக்கிங் ஸ்டிக் வந்து வலது கையில் கொடுக்குறோமா இடது கையில் கொடுக்குறோமான்றது வந்து முழங்கால் மூட்டு பாதிப்பை பொறுத்து வந்து இருக்கு. இப்போ இவங்களுக்கு இந்த நடை உபகரணங்கள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ராப்பரான ஒரு வாக்கிங் ட்ரைனிங் வந்து வேணும். எந்த கையில் ஸ்டிக்கை வந்து வைக்கணும், எந்த பக்க காலை வந்து அடுத்து வந்து வைக்கணும், அதற்கு அடுத்த காலை எப்படி வந்து வைக்கணும், இதில் பலவிதமான வாக்கிங் ட்ரைனிங் வந்து இருக்கு. இது இயற்கை மருத்துவர் உங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் கிரட்ச் வந்து ஒரு கையில் பயன்படுத்தினாலும் சரி, 2 கைகளிலும் பயன்படுத்தினாலும் சரி, வாக்கிங் ஃப்ரேம் பயன்படுத்தினாலும் சரி, உங்களுடைய உயரம், அந்த கைப்பிடி எல்லாத்தையும் உங்களுடைய உடலுக்கு ஏற்றவாறு அதை கரெக்டான பொசிஷனில் அளந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதற்கப்புறம் இந்த வாக்கிங் ட்ரைனிங் நம்ம வந்து நல்லா வந்து கற்றுக்கிட்டு அதுக்கேற்றப்பல நடக்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்தில் இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நல்லா நடந்து பழகிட்டோம் அப்படின்னீங்கன்னா எப்பயும் போல் எளிமையாக நம்மளால் எந்த ஒரு தடங்கள் இல்லாமலும் நடக்க முடியும். இது சமதளத்தில். இதே மாதிரி படி ஏறும் பொழுதும் இந்த மாதிரியான வாக்கிங் ட்ரைனிங் வந்து இருக்கு. இன்னைக்கு பல மருத்துவமனைகளில் முன்னாடி படிக்கு பதிலாக ஸ்லோப் வந்து போட்டிருப்பாங்க, பக்கத்துலேயே ஹேண்ட் ரைல்ஸ் வந்து இருக்கும், நம்ம இறுக்கமாக பிடிச்சிட்டு ஏறுவதற்கு. ஸோ அதனால் வந்து மருத்துவமனை போகும்போது இந்த பாதிப்புகள்லாம் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து தெரியாது. வெளியில் ஏதாவது ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்து போகிறோம், ஒரு மேரேஜ் ஹாலுக்கு வந்து போகிறோம், ஒரு கோயிலுக்கு வந்து போகிறோம், இந்த மாதிரி இடங்களில் படிகள் நிறையா இருக்குது, இல்லாட்டி ரொம்ப உயரமாக இருக்குன்னா அந்த மாதிரி ஏறும் இடங்களுக்கு தான் நமக்கு வந்து போகும்போது இந்த பிரச்சனைகள் அதிகமாக தெரியும். அப்போ படியில் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் நம்ம வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த நடை உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு
நாம் உடலையும் தயார்படுத்திக்கிட்டு நல்லா வலியையும் குறைச்சிக்கிட்டு அந்த வாக்கிங் ட்ரைனிங்கையும் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை தொடரலாம். இந்த நடை உபகரணங்கள் எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம மறுபடியும் நம்ம நார்மல் லைஃப்ல வந்து இருக்கிற மாதிரி வந்துட முடியும். சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். தரையில் உட்காந்து எந்திரிக்கக்கூடாது, குத்து வச்சு உட்காரக்கூடாது, சம்மணங்கால் போடக்கூடாது, முழங்கால் போடக்கூடாது, ரொம்ப நேரம் நிற்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும், அதிகமான படிக்கட்டுகள் ஏறுவதை தவிர்க்கணும். மூட்டு வலி வந்ததுக்கப்புறம் மூட்டு தேய்மானம் ரொம்ப சிவியராக இருக்கிற நேரத்தில் நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை மறுபடியும் இந்த மாதிரி சில மூட்டுக்கு அளவுக்கு அதிகமான அழுத்தத்தை வந்து கொடுப்பதை நம்ம வந்து தவிர்த்தாலே வந்து போதும். நம்மளுக்கு மறுபடியும் வலி வராமல் இருக்கும். இந்த மூட்டு பகுதிக்கு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளுக்கு நல்ல வலிமை அதிகமாகிற அளவுக்கு பயிற்சிகள் செஞ்சுட்டு இந்த நடைபுகரணங்களை வந்து பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய அன்றாட வேலைகளை தாராளமாக தொடரலாம். இந்த வாக்கிங் ஸ்டிக் பயன்படுத்துவதற்கு நம்மளுடைய தேவைக்காக தான் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்துகிறோம். இந்த நடை உபகரணங்களை பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய அன்றாட வேலைகளை தாராளமாக தொடர முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து இருக்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.